இங்க பாருங்க, கேப்பு காக்கி உடையோட வந்து உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு நந்தனத்திலேயே எம்எல்ஏ ஹாஸ்டல்லையே என்னை வந்து சந்திக்கின்ற போது, நான் மதுரையில் இருக்கேன், அங்க வந்து சந்திக்கிறாங்க. நெய்வேலியில் இருக்கிற அங்க வந்து சந்திக்கிறாங்க. பண்ருட்டியில் இருக்கிற அங்க வந்து சந்திக்கிறாங்க. அண்ணா, எங்களுக்கு இன்னும் விடிவு கிடைக்கல. எவ்வளவு வருத்தமா இருக்கு. அதனால்தான் கேட்கிறேன், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, கருணையோடு கையெடுத்து கும்பிட்டு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இவர்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்ற வாருங்கள், ஒளியேற்ற வாருங்கள், ஒளியேற்ற வாருங்கள் என்பதுதான் எமது வேண்டுகோள். எப்படியாவது நீங்கள் நடப்பு ஆண்டிலேயே மற்ற காவலர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து நீங்கள் வேலைக்கான உத்தரவு வழங்குகின்ற போது இவர்களுக்கும் சமகாலத்தில் வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய வேண்டுகோள். நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், கொலை வழக்கு யாருக்காச்சும் இருக்கு, அவங்க நாங்க எடுத்துக்க மாட்டோமா? சரி, எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க. 3 வயசு 5 வயசு குழந்தை இன்னைக்கு எல்லாம் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குறானுங்களே, காம வெறிபிடித்த நாய்கள். அந்த மாதிரி வேல்முருகன் நீங்க பேசுற இந்த தம்பிங்கள் 4-5 பேருக்கு மேல இருக்கு, அவங்க நாங்க எடுத்துக்க மாட்டோம், எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க.